ஆடிப்பூர நல்ல நாளில்தான் அன்னை உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஆடிப்பூரம் நாளில்தான் சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் திருவில்லிபுத்தூரில் துளசி தோட்டத்தில் அவதரித்தாள். பின்பு பெரியாழ்வாரால் கோதை என்று பெயரிட்டு வளர்க்கப்பட்டாள். அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடத்தப்படும் காரணம், ஆந்திராவிலிருந்து சென்னையில் வளையல் விற்க வந்த வியாபாரி வளையல்களை விற்றுவிட்டு மீதி வளையல்களுடன் பெரியபாளையத்திற்கு வந்தார். சோர்வோடு மரத்தடியில் படுத்தவர் உறங்கிவிட்டார். காலையில் கண் விழித்து பார்த்தபோது அவர் கொண்டு வந்த வளையல்களை காணவில்லை. தேடியும் கிடைக்காமல் போகவே கவலையோடு ஆந்திராவிற்கு போய்விட்டார். அன்றிரவு அம்பாள் அவர் கனவில் தோன்றி, நான் ரேணுகா பவானி, நீ கொண்டு வந்த வளையல்கள் என் கையை அலங்கரித்து இருக்கிறது பார். பல யுகங்களாக பெரியபாளையம் வேப்ப மரத்தினடியில் புற்றில் சுயம்புவாக வீற்றிருக்கும் என்னை வணங்குபவர்களின் வாழ்க்கை செழிக்கும் எனக் கூறி வளையல் வியாபாரிக்கு வளங்களையும் அளித்தார். வியாபாரி அனைவரிடமும் தாம் கண்ட கனவை பகிர்ந்து கொண்டு திருக்கோயில் எழுப்ப உதவினார். இதன் பிறகுதான் பெரியபாளையத்தில் சுயம்புவாக தோன்றிய அம்மனுக்கு ஆலயம் கட்டி வழிபாடு செய்தார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகே ஆடிப்பூர தினத்தன்று எல்லா கோவில்களிலும் அம்பாளுக்கு வளையல் சாற்றி வளைகாப்பு உற்சவம் நடத்தும் வழக்கம் ஆரம்பித்தது. கோவில்களில் இந்த ஆண்டு பக்தர்கள் யாருமின்றி வளைகாப்பு நடைபெறப் போகிறது. இந்த ஆண்டு கோவிலுக்கு போக முடியாது என்பதால் வீட்டிலேயே விரதம் இருந்து அம்மன் படத்தின் முன்பு மஞ்சள் கிழங்கு, குங்குமம், வளையல், ஆடிக்கூழ், 5 வகை உணவுகளும், முறுக்கு, அதிரசம் ஆகியவை படைத்து அம்மனுக்கு வளைகாப்பு கொண்டாடுங்கள். மஞ்சள் கிழங்கு, குங்குமம், வளையல் வைத்து வணங்கி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுப்பதால் நிறைய நன்மைகள் தேடி வரும். அம்மனுக்கு படைத்த வளையலை கர்ப்பிணிகள் கைகளில் அணிந்து கொண்டால் சுகப்பிரசவம் நிகழும். பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். உங்க தலைமுறைக்கும் சந்ததி தழைக்கும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள். குழந்தைக்காக தவம் இருப்பவர்களுக்கு பிள்ளை வரம் தேடி வரும். ஆடிப்பூரம் விரதம் இருந்து அம்மனை தரிசித்தால் திருமண வரம் கிடைக்கும். வளைகாப்பிற்கு வளையல் வாங்கிக் கொடுத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பூரம் நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் திருமண வரம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆடிப்பூர விரதம் இருந்தால் பிரிந்தவர்கள் கூடுவார்கள். பகைவர்களும் நண்பர்கள் ஆவார்கள். இந்நாளில் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பணம் வைத்து கொடுப்பது நல்லது. இன்று மஞ்சள் தாலி கட்டிக்கொள்ள தீர்க்க சுமங்கலியாயிருப்பர். ஆடிப்பூரம் அன்று சக்தி ஸ்தலங்களில் அம்மன் ஆலயங்களில் வழிபட கேட்கும் வரம் கிடைக்கும். ஆரோக்கியம், செல்வ செழிப்பு உண்டாகும். இத்திருநாளில் சித்தர்களும் யோகிகளும் தங்களது தவத்தை துவக்குவதாக புராணங்கள் கூறுகின்றன. சிவன் சக்தியோடு ஐக்கியமான ஆடி மாதம். வேப்ப மரம் பூமியில் உருவான புராண கதை தெரியுமா? தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். சூரியன் 4வது ராசியான கடக ராசியில் பயணம் செய்யும் மாதம். இந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் பண்டிகைகள் களைகட்டும். ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களைகட்டும். அம்மன் கோவில்களில் வேப்ப இலைகள், தோரணங்கள் நிறைந்திருக்கும். ஆடி என்பது எப்படி வந்தது என்று புராண கதை ஒன்று சொல்கிறார்கள். ஆடி மாதம் புராண கதை. சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கையிலையின் உள்ளே யாரும் அறியாவண்ணம் நுழைந்தாள். பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றபோது ஒரு கசப்பான சுவையை உணர்ந்தார் சிவபெருமான். தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க நினைத்தார். அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடையச் செய்தது. அவள் உடனே சிவபெருமானை வணங்கி, ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பாட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன். என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள். ஆனால் சிவபெருமான், என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல வடிவம் கொண்டு வந்தது தவறு. எனவே பூவுலகில் கசப்புச் சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார். அவள் விமோசனம் கேட்க, கவலை வேண்டாம், நீ மரமாகிப் போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும்.
சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள். ஆடியாகிய உன் பேரிலேயே 1 மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும். அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதைச் செய்வாய் என்று அருளினார். ஆடி என்ற தேவலோகத்துப் பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாகத் திகழ்கிறாள். ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது. தெய்வம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது. நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தாள் அந்த மங்கை. ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பமாகிறது. உயிர்களை காக்கும் சூரியன் தன் பயண திசையை இம்மாதத்திலிருந்து தெற்கு திசை நோக்கி மாற்றிக்கொள்கிறார். ஆடி முதல் மார்கழி மாதம் வரை 6 மாதம் தட்சிணாயனம். இதுவே தேவர்களின் இரவு நேரமாகும். இந்த மாதத்தில்தான் சந்திரனின் வீடான கடக ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஆடி மாதத்தில் புதிதாக திருமணமான தம்பதியினரை பிறந்த வீட்டிற்கு அழைத்து விருந்து வைப்பார்கள். முதல் ஆடி, நடு ஆடி, கடைசி ஆடி என 3 ஆடிக்கும் விருந்து களை கட்டும். இன்னும் சில நாட்களில் ஆடி மாதம் பிறக்கப் போகிறது. ஆடி மாதத்தை அம்மன் கோவில்களுக்கு சென்று உற்சாகமாக கொண்டாடுங்கள். ஆசைகளை நிறைவேற்றித் தரும் ஆடிப்பூரம். பூரம் நட்சத்திரம் ஆடிப்பூரம். ஆண்டாள் அவதரித்த திருநட்சத்திரம் என்பதால் வைணவர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் ஆடிப்பூரம். ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவங்கள், திருப்பாவை, நாச்சியார் திருமொழி பாராயணம் போன்றவை நடைபெறும். அம்மன் கோயில்களிலும் ஆடிப்பூரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருவாடிப்பூரத்தின் பெருமை. இந்த ஆண்டு திருவாடிப்பூரம் 14 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. குறிப்பிடத்தக்க வகையில் அன்றே ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையும் அமைந்துள்ளது. இதனால் இந்நாள் பல்வேறு மங்கள அம்சங்கள் ஒன்றிணைந்த அரிய நாளாக விளங்குகிறது. பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்குரிய கிழமையும் வெள்ளிக்கிழமை. மேலும் சுக்கிரனின் அதிதேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. ஆகவே பூரம் நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியின் அருளும் ஒருங்கே சங்கமிக்கும் அரிய திருநாளாக இந்த ஆண்டின் திருவாடிப்பூரம் அமைந்துள்ளது. ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் வைணவ சமயத்தில் திருவாடிப்பூரம் என போற்றப்படுகிறது. இது சாதாரண நட்சத்திர நாள் அல்ல. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருநட்சத்திரம் என்பதால் திவ்ய தேசங்கள் அனைத்திலும் மிகுந்த விமரிசையாக கொண்டாடப்படும் மங்கள நாள். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் திருவில்லிபுத்தூரில் திருத்துளசிச் செடியின் அடியில் தெய்வக் குழந்தையாக அவதரித்தாள். பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் அந்த திருக்குழந்தையை கண்டெடுத்து கோதை என்று திருநாமம் சூட்டி பகவத் பக்தியிலும் வேத தமிழ் மரபிலும் வளர்த்தார். கோதை நாச்சியார் சிறுவயது முதலே ஸ்ரீமன் நாராயணனையே தம் மணவாளனாக வரித்துக் கொண்டார். எம்பெருமானுக்காக பெரியாழ்வார் கட்டிய மலர்களாலான மாலையை முதலில் தாம் அணிந்து பார்த்துவிட்டு பின்னர் பெருமானுக்குச் சாற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதனை அறிந்த பெரியாழ்வார் வருணதிய போது, கோதை சூடிக் கொடுத்த மாலையே எனக்கு உகந்தது என்று எம்பெருமானே அருளிச் செய்தார். அதனால் ஆண்டாள் சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் என்ற திருநாமங்களைப் பெற்றார். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 30 பாசுரங்களும் நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களும் வைணவ சமயத்தின் அரிய பொக்கிஷங்களாக விளங்குகின்றன. திருப்பாவை பக்திக்கும் சரணாகதிக்கும் வழிகாட்டும் வேதசாரமாகத் திகழ்கிறது. நாச்சியார் திருமொழி பரமபக்தியின் உச்சநிலையை வெளிப்படுத்தும் அருள் நூலாக போற்றப்படுகிறது. இந்த சிறப்பு வேறு நாளுக்கு இல்லை. ஆடிப்பூர நாளின் சிறப்பை மணவாள மாமுனிகள் இப்படி பாடுகிறார். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்றோ இங்காண்டாளவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன் நைகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். இன்று திருவாடிப்பூரத் திருநாள். நம் அனைவருக்கும் அருள் புரிவதற்காகவே ஆண்டாள் இவ்வுலகில் அவதரித்தாள். எக்காலத்தும் குறையாத பேரின்பம் நிறைந்த ஸ்ரீ வைகுண்ட வாழ்வையே பெரிதாக எண்ணாமல் பெரியாழ்வார் திருமகளாக இவ்வுலகில் தோன்றி நமக்கு பக்தி நெறியையும் சரணாகதி மார்க்கத்தையும் அருளிச் செய்தாள் என்பது இப்பாடலின் பொருள். இந்த தனியனில் உள்ள எமக்காக என்ற ஒரு சொல்லே ஆண்டாளின் அவதார ரகசியத்தை விளக்குகிறது. ஆண்டாள் தன் சொந்த ஆன்மீக உயர்வுக்காக அவதரிக்கவில்லை. நம்மைப் போன்ற சாதாரண ஜீவராசிகளும் இறைவனை அடையும் வழியை அறிய வேண்டும் என்பதற்காகவே அவதரித்தாள். எனவே திருவாடிப்பூரம் என்பது ஆண்டாளின் பிறந்த நாள் மட்டுமல்ல,
நமக்காகவே இறைவன் அருளிய தெய்வீக கொடை என்பதை இந்த தனியன் சுருக்கமாகவும் செறிவாகவும் எடுத்துரைக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் உடனுறை ரெங்கமன்னார் திருக்கோயிலில் ஆடிப்பூர பெருவிழா சுமார் 12 நாட்கள் மிகுந்த விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. 6 ஆகஸ்ட் 2026 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வாகன ஊர்வலங்களும் ஆன்மீக நிகழ்வுகளும் நடைபெறும். கொடியேற்ற நாளில் இரவில் ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் 16 சக்கரங்கள் கொண்ட மாபெரும் சப்பரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பர். 5ஆம் நாள், அதாவது 10 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமை 5 கருட சேவை மிகவும் முக்கியமான வைபவமாகும். காலையில் பெரியாழ்வாருக்கு சிறப்பு மரியாதைகள் நடைபெறும். இரவில் ஆண்டாள், ரெங்கமன்னார் ஆகியோருடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றியுள்ள திவ்ய தேசப் பெருமாள்கள் ஒரே நேரத்தில் 5 கருட வாகனங்களில் எழுந்தருளி உலா வரும் அரிய கண் கொள்ளாக் காட்சி நடைபெறும். அபூர்வமான சயன சேவை. 7ஆம் நாள் 12 ஆகஸ்ட் 2026 புதன்கிழமை சயன சேவை கண்ணாடி மாளிகை அபூர்வக் காட்சியாகும். இந்த காட்சி கிருஷ்ணன் கோயிலில் நடைபெறும். பொதுவாக பெருமாளின் திருவடிகளில்தான் தாயார் வீற்றிருப்பார். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் ஆண்டாளின் மடியில் ரெங்கமன்னார் தலை வைத்து துயிலும் சயன திருக்கோலம் சயன சேவை நடைபெறும். இந்த தெய்வீகக் காட்சியைக் காண்பது தம்பதியரிடையே அன்பையும் ஒற்றுமையையும் பெருக்கும் என்பது நம்பிக்கை. 8ஆம் நாள் 13 ஆகஸ்ட் 2026 ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வேட்டைக்குச் செல்லும் வேட்டைக்கள உற்சவம் நடைபெறும். மாலையில் பக்தர்கள் வளர்த்த மூளை பாரிகளை ஆண்டாளுக்குச் சமர்ப்பிக்கும் நிகழ்வுகள் நடைபெறும். திருவாடிப்பூர தேர் உற்சவம் 14 ஆகஸ்ட் 2026 ஆடிப்பூர நாளன்று 9ஆம் நாள் அதிகாலையிலேயே ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட மாபெரும் திருத்தேரில் எழுந்தருளுவர். இந்நாளில் மதுரை அழகர் கோயிலில் இருந்து கொண்டு வரப்படும் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் சீர்வரிசைகள் ஆண்டாளுக்குச் சாற்றப்படும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுப்பார்கள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர்களில் ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர். அன்றைய தினம் மூலவருக்கு சிறப்பு புஷ்பாங்கி சேவை உண்டு. 10ஆம் நாள் சப்தாவரணம் நடைபெறும். 11ஆம் நாள் திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். திருவிழா நிறைவாக 12ஆம் நாள் 17 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமை ஆண்டாள் மற்றும் ரெங்கமன்னாருக்கு பல வகையான நறுமண மலர்களால் புஷ்பயாகம் புஷ்பாஞ்சலி நடைபெற்று பெருவிழா இனிதே நிறைவுறும். கண்ணாடி வளையல்கள் மற்றும் அக்கார வடிசல். ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளுக்கும் உடையவருக்கும் ராமானுஜர் சிறப்பு மரியாதைகளும் பெருமாளோடு ஆண்டாள் மாலை மாற்றும் உற்சவமும் மிக விமரிசையாக நடைபெறும். காஞ்சிபுரத்தில் பேரருளாளன் வரதராஜப் பெருமாள் கோயிலில் உள்ள ஆண்டாள் சன்னதியில் ஆடிப்பூரம் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும். அன்று